ம். தூக்கமின்மைக்கு என்ன காரணம் தெரியுமா? தூக்கம் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. தூக்கமின்மைக்கு காரணம் உடம்பில் வலி இல்லை. அதாவது உடம்பில் வலி இருந்தால் தான், அதாவது உடல் உழைப்புனால, உடற்பயிற்சினால் நமக்கு உடம்பில் ஒரு வலி இருக்கணும். அந்த வலி இருந்தால் தான் தூக்கமே வரும். தூக்கமே அப்போ தான் உனக்கு தேவை. உடம்பில் வலி இருந்தால் தான், பசி இருந்தால் தான் உனக்கு சாப்பாடு தேவை. உணவு எதுக்கு தேவை? உணவு என்பது ஒரு தேவை. உனக்கு பசியே இல்லைன்னா உனக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். எப்போல்லாம் அப்போ தூக்கம் உனக்கு தேவைன்னா உடம்பு அசதியாக இருக்கணும். உழைச்ச களைப்பு உடம்பில் இருக்கணும். அப்போ உடம்பில் ஒரு வலி இருக்கணும். நீ பகல் வேலையில் நல்லா நடந்திருக்கணும், ஓடி இருக்கணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்துருக்கணும். அப்போது குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்துருக்கணும். அப்படி ஒரு வேலை பார்த்து அதனால் ஒரு உடம்பில் ஒரு அசதி, ஒரு களைப்பு இருக்கணும். அப்போ அந்த களைப்பு, அதுதான் வலி. களைப்பு, ஒரு வலி. அந்த வலி தான் தூக்கம் என்பதற்கு தூக்கம் தேவையாக இருக்கிறது. அந்த வலியை போக்குவதற்கு தூக்கம் என்பது தேவையாக இருக்கிறது. நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறோம், ஓடி ஆடி நடக்கிறோம், நடந்து போகிறோம், ஒரு வேலை பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு ஒரு ஆற்றல் தேவை. அப்போ தான் பசிக்குது. அப்போ பசி கூட எப்போ வரும் தெரியுமா? பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட உழைப்பு இல்லைன்னு அர்த்தம். உழைப்பு இல்லை, அதனால் பசிக்கவே இல்லை, அதனால கூட இருக்கலாம். இப்போ பசியின்மை, தூக்கமின்மை, இது எல்லாம் என்ன காரணம்? உடம்பில் உழைப்பு இல்லை. உழைப்பு இருந்தால் தான் அந்த உடம்பில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆற்றலாக மாற்றப்படும். ஆற்றலாக மாற்றப்படும் போது புதிதாக ஆற்றல் தேவை. அப்போ பசிக்க ஆரம்பிக்கும். அதுபோல் நம்ம உடல் உழைக்கும் போது உடம்பில் ஒரு வலி வரும். உழைக்கணும் அப்படிங்கிறக்காக மூட்டை தூக்கணும், இந்த விறகு உடைக்கணும், மரத்தை வெட்டணும், அப்படி கிடையாது. அந்த மாதிரி கடினமாக உழைப்பு. சாதாரணமாக நீ நடக்கிற ஒரு இடத்துக்கு போகிறதே நீ நடந்து போகணும். வேகமாக போறியா, கொஞ்சம் ஓடிப்போ, விளையாடு, ஆடு பாடு. ஒரு விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறது. நம்மலாம் காடுகளில் வாழ்ந்தவர்கள். நம்மலாம் குரங்குகளில் குரங்குகள் தான். நம்மலாம் மனிதர்கள்லாம் யார்? குரங்குகள் தான். குரங்குகள், நம்முடைய இனத்தின் பெயர் குரங்கு தான். நம்ம மனிதர்களாக இருக்கிறோம், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நம்ம காடுகள் தானே நமது வாழ்விடம். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறது, எழுதி பார்த்துட்டு வேலை இதெல்லாம் செயற்கையானது. இதெல்லாம் இடையில வந்தது. பல லட்சம் ஆண்டு காலமாக நம்ம நமது வாழ்க்கையை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது தான். நடக்கிறது, மரம் ஏறுறது, இந்த மாதிரியெல்லாம் தான் இருந்தது. அதனால் எளிமையான உடல் உழைப்பு, அதன் மூலமாக உடம்பில் ஏற்படுகிற ஒரு வலி, அது போதுமானது. நல்லா தூங்குவதற்கு தேவையான வலி. எப்படி சாப்பிட்றதுக்கு பசி தேவையோ, அது மாதிரி தூங்குறதுக்கு உடம்பில் அசதி, களைப்பு, வலி என்பது தேவை. அது இல்லாதனால்தான் இன்றைக்கி சிறுவர்கள் கூட, சிறு வயதினர் கூட இன்றைக்கி தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிறு வயதினர் கூட அந்த உடல் உழைப்பு இல்லை, விளையாடுவதற்கு அனுமதிப்பு இல்லை. யாரும் விளையாடணும் அப்படின்னு பெற்றோர்கள் கவலைப்படுவதில்லை. நம்ம பசங்க விளையாடணும் அப்படின்னு கவலைப்படுறதில்லை. வீடியோ கேமில் விளையாண்டுக்கிறாங்க, மொபைலில் விளையாண்டுக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்காதனால தான் தூக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போ உடல் உழைப்புக்கு நம்ம எப்படி முக்கியத்துவத்தை கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் அந்த உடல் உழைப்பை எப்படி பெற முடியும்? எல்லாரையும் நம்ம தூங்க வைக்கணும். இப்போ பெரும்பாலான மக்கள் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. அப்போ எல்லாரையும் நம்ம தூங்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தூங்குவதற்கான ஏற்பாடை செய்யணும்னா, குடியிருப்பு பகுதிகளில், மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்கணும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தான் விளையாட்டு மைதானமே இருக்குது. ஒரு நகரம் என்றால் அங்கே கூட எங்கேயாவது ஓரிரு இடங்களில் விளையாட்டு மைதானம் எப்போவுமே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் விளையாடுவாங்க. யாரும் ரொம்ப தூரத்துக்கு போயெல்லாம் விளையாட மாட்டாங்க. ஏதோ இப்போ ஒரு நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னைன்னே வச்சுக்கோங்க. சென்னையில் எங்கேயாவது 1-2 இடத்துல தான் விளையாட்டு மைதானமே இருக்கும். அது மட்டும் போதுமா? அது போதுமா? அப்போ மற்றவங்களுக்கு தேவையில்லையா? பக்கத்தில் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில், அவங்கவுங்க தெருவில் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும். 50 ஆண்களுக்கு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுக்கணும். அந்த அளவுக்கு விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும். அப்புறம் நடைப்பயிற்சி சாலைகள், பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகளை உருவாக்கணும். மக்களை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். பயப்படக்கூடாது. பயமுறுத்துகிற மாதிரி இங்கே இருக்கிற குடியிருப்புகள்லாம் இருக்குது. குடியிருப்போட வடிவமைப்பெல்லாம் பார்த்தா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. மக்கள் வீட்டுக்கு போனால் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சாவகாசமாக உட்காந்து பேசுகிறதுக்கு ஏதாவது பெஞ்சு இருக்குதா? இப்போ ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசுகிறதுக்கு பொதுவான இடங்களில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதாவது டீ கடை இருக்கும், அல்லது ஏதாவது அரச மரத்தடி அப்படிலாம் உட்காந்து பேசணும்னு மக்களுக்கு ஆசைப்படுவாங்க. 4 பேர் ஒன்றா கூடுற இடம், பல பேர் ஒன்றா கூடுற இடம்
அங்கே போனால் அந்த அந்த தெருவில் உள்ளவங்க எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இங்கே ஏதாவது இருக்கா? அது மாதிரி ஏற்படுத்தணும். பொதுவான இடங்களில் ஒரு தெரு இருக்குன்னா அங்கே அந்த தெருவில் உள்ளவங்க எல்லோரும் அந்த தெருவை விட்டு வெளியே, அந்த தெருவில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும், உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வெளியில் நிறைய ஒரு வாழ்க்கை இருக்குது, வீட்டுக்கு வெளியில் ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம தெருவிலே இருக்குது, எங்கேயோ இல்லை, நம்ம தெருவிலே இருக்குது. நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில் இதெல்லாம் அடிப்படை தேவை. இது பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகள், பாதுகாப்பான விளையாட்டு மைதானங்கள். எங்கேயோ ஓரிரு விளையாட்டு மைதானங்கள் தான் இருக்குது. ஒரு ஊருன்னு பார்த்தா எங்கேயாவது ஒன்று இருக்கும். ஒரு ஊருன்னு பார்த்தாக்கா எங்கேயாவது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கா? அப்போ அதுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் போவாங்களா? பக்கத்தில் இருந்தால் போவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் போவாங்க, பெண்களுக்கு போக மாட்டாங்க. பெண்களுக்கு விளையாட்டு மைதானமே கிடையாது, ஆண்களுக்கு தான். அதுவும் ஆண்களுக்கு, எல்லா ஆண்களுக்கும் கிடையாது. எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் மட்டும் அங்கே போய் விளையாடுவாங்க. தினசரி நம்ம விளையாட வேண்டியிருக்கு அப்படின்னா பக்கத்திலே இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக விளையாடுவாங்க. அது மாதிரி பாதுகாப்பு, இப்படி உடல் உழைப்புக்கான வாய்ப்பு தேடணும். மக்களுக்கு உடல் உழைப்பு தேவை, அது மகிழ்ச்சியாக தேவை. மகிழ்ச்சியான வழியில் அந்த உடல் உழைப்பை கொடுக்கணும். அதுமாதிரி நீச்சல் குளங்கள், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளங்கள் ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும். 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம். அந்த மாதிரி ஒரு உடல் உழைப்புக்கான ஒரு மகிழ்ச்சியான வழிமுறைகள். அது மாதிரி உடற்பயிற்சி கூடம், கட்டணமில்லா இது எல்லாமே கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்படும். விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும், நீச்சல் குளமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து உடற்பயிற்சி கூடம், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம். வீட்டுக்கு வெளியில் வந்தால் அந்த குடியிருப்பே அழகாக இருக்கணும், ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். அப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அப்போ தான் மக்களுக்கு உடம்புக்கு தேவையான வலி கிடைக்கும். அவங்க உடல் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நடந்துக்கிட்டே பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கணும். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரி இருக்கும், அந்த ஏரியை சுற்றி ஒரு நடைபாதையை உருவாக்குங்க. ஒரு நல்ல சுவர்களை எழுப்பி நடைபாதைகளை உருவாக்கி மக்களுக்கு ஆசை வரணும். டெய்லி ஈவினிங் வந்து இன்றைக்கி நம்ம அங்கே போகலாம், இல்லைனா இந்த பக்கமாக நடந்து போகலாம், அந்த அளவுக்கு ஒரு கனவாக இருக்கணும். இரவெல்லாம் மின் விளக்குகளை போட்டு ஒரு இரவை பகலாக மாற்றுங்க. எந்த நேரத்துலையும் அவங்க நடந்து போக ஆசைப்படணும். இரவு 11 மணிக்கு நடந்து போக ஆசைப்படணும். அந்த மாதிரி இரவு 11 மணி 10 மணிக்கு கூட ஒரு சாலையில், ஒரு பாதுகாப்பான நடைபாதை சாலையில் நடந்து போக ஆசைப்படணும். அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு கிடைக்குது, யார்கிட்டயா பேசிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. வீட்டை விட்டு மக்களை வெளியில் கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளே டிவிக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. டிவிலேயும் மொபைல் ஃபோன்லேயும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உடம்புல வலியே இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடல் உழைப்பு மேலே ஆர்வமே வராது, சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். நீங்கள் மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்போ அதோட நீங்கள் இன்றைக்கி காலையில் 1 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டீங்க, பொழுது போக்கிட்டிங்கன்னா அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் தான். உடம்பு நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம விளையாட வேண்டிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, ஆடல் பாடல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. உடம்பு அப்படி நம்ப ஆரம்பிச்சிடும். விளையாட்டு ஈஸியாகவே நம்ம ஆடணுங்கிற அவசியம் இல்லை போலுங்க. இந்த மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆடல் எல்லாமே வந்துடுது. பாடணும் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மொபைல் ஃபோன்லேயே அல்லது டிவிலேயே கிரிக்கெட் எல்லாமே வந்துடுது. அதுக்காக நம்ம அப்போ விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. விளையாட்டு என்கிற தேவை அத்தோடு உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விடுது. மொபைல் ஃபோன்லேயே பூர்த்தி செய்யப்படும். அப்படி உடம்பு நம்ப ஆரம்பிச்சிருது. நம்ம இப்போ வெளியே போய் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து கிரவுண்டில் போய் தான் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம டிவிலேயே விளையாடுவதற்கான அனுபவத்தை பெற்று விடலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடும்போது நமக்கு வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த தோற்றுறக்கூடாது அந்த உணர்வு அதிலே உங்களுக்கு விளையாட்டுக்கான தேவை பூர்த்தி செய்யப்பட்டு விடுகிறதாக உங்கள் உடல் நம்புகிறது. அதனால் என்றைக்குமே காலையிலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கணும். இது காலங்காத்தாலே பார்க்குறது, எப்போ வேணால் மத்தியானம் பார்க்குறது, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அன்றைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையும் நல்லாவே இருக்குது, சிறப்பாகவே இருக்குது. அந்த மாதிரி உடம்பில் அப்போது உடல் உழைப்பை வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்றணும். உடல் உழைப்பில் அப்போ தான் உடம்பில் வலி வரும். உடம்பில் வலி இருந்தால் தான் அந்த அசதிலையும் களைப்புலையும் தூக்கம் வரும். தூக்கம் வராத காரணம் உடல் உழைப்பே இல்லை. அப்படியே யாரும் பெரும்பாலானவங்க வாக்கிங்கே போகிறதில்ல, நடைப்பயிற்சி செய்கிறதில்ல, விளையாடுவதில்லை. இப்போ டெய்லி விளையாடுவதற்கு, அதாவது விளையாட்டு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும்.
பக்கத்தில் இருக்கணும், உடற்பயிற்சி கூட இருக்கணும். அப்போ உடம்புல ஒரு வலி வருதா இல்லையா? நீங்கள் விளையாண்டிங்கன்னா உடம்புல ஒரு வலி வரும். மகிழ்ச்சியான வழியில் அந்த உடல் உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு வந்து ஒரு மகிழ்ச்சியானது. அந்த மகிழ்ச்சியான ஒரு வழிகளில் உடலுக்கு ஒரு உழைப்பை கொடுத்து அதன் மூலம் உடலில் வலியை சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாத்தியம் தான், அந்த உடல் வலி என்கிற அந்த சேமிப்பு தான் உங்களுக்கு அன்னைக்கு தூங்குவதற்கு உதவி செய்கிறது. உடலில் வலி இருக்க வேண்டும். உங்களுக்கு தூக்கம் வரலையா, அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நம்ம உடம்புல வலி இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து தூங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கணும். எப்படி நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குல்ல, அதை எதாவது சாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குல்ல, அது மாதிரி தினமும் நம்ம நல்லா தூங்கணுங்கிற ஒரு கனவு இருக்கணும். அந்தளவுக்கு தூக்கம் என்பது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். அப்படி தூங்கலைன்னா நமக்கு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். எல்லாருக்குமே இருக்கும். நல்லா தூக்கம் வரலையா ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதனால் நல்லா உழைக்கணும், சாதிக்கணும். அதுபோல் நல்லா தூக்கமும் நம்ம தினமும் சாதிக்க வேண்டிய ஒன்று. நல்லா தூங்குவது தினமும் நாம் சாதிக்க வேண்டிய ஒன்று. நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, நல்லா சாப்பிட்ணும், அது மாதிரி சாப்பிட்ணுங்கிற அது மாதிரி நல்லா தூங்கணும், நல்லா உழைக்கணும், இது எல்லாமே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? தூக்கத்துக்கு என்ன தேவை? உடல் உழைப்பு தேவை. விளையாட்டு, ஆடல், பாடல், டான்ஸ் ஆடுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு கிடைக்கும். நடந்து செல்வது, நடைப்பயிற்சி, விளையாடுவது, நீச்சல் குளம், அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு உங்கள் உடம்பு கிடைக்கும். நல்ல உடம்பு நல்லா குளிர்ச்சி அடைந்து விடும். நீச்சல் குளத்துலேயும் பார்த்திங்கன்னா, நீச்சல் குளம் இயற்கையான நீச்சல் குளங்களை உருவாக்கணும், கிணறுகளை உருவாக்கணும், நல்ல நீள் சதுர கிணறுகளை உருவாக்கணும். இங்கே என்னென்னா நீச்சல் குளம்னு உருவாக்கி அதோட தண்ணீரை நீல நிறமாக மாற்றுறதுக்காக அதில் ஒரு கெமிக்கலை கொட்டுறாங்க. அப்படிலாம் அந்த கெமிக்கலை நீச்சல் குளத்தில் குளிக்கும்போது கண்ணெல்லாம் திறந்து வைக்கும்போது அந்த கண்ணில் அந்த கெமிக்கல் கலந்த தண்ணீர் பட்டுச்சுன்னா என்ன, நீச்சல் குளத்தில் குளிக்கிறதே இப்போ ஆபத்து, அது நல்லதே கிடையாது. அப்போ இயற்கையான நீச்சல் குளங்கள் எது? கிணறுகளை வந்து உருவாக்கணும். நிறைய கிணறுகளை உருவாக்கி, எங்கள் நீச்சல் குளம் உருவாக்குறீங்களா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிணறு நோண்டுங்க, அதுதான் நீச்சல் குளம். நீளமான ஒரு கிணறு, அகலமான ஒரு கிணறு. எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும், அது அடிப்படையான ஒரு தகுதி. எப்படி எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணுன்றாங்களே, அதுமாதிரி நீச்சல்லையும் நீங்கள் படிக்கணும். குழந்தை தொழிலாளர் யாரும் குழந்தையில் படிக்காமல் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்களோ, அதுபோல் நீச்சல் கற்றுக்காமல் வெளியே போகாத. நீச்சல் இந்த வயசில் நீ கற்றுருந்துருக்கணும். அதுக்கு அது வந்து மக்கள் அது உணரணும், அது தேவை கண்டிப்பாக அப்படின்னு உணரணும். அதுக்கு இங்கே வந்து நீச்சல் குளமே இல்லை, நீச்சல் அடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை, எதுக்கு நாம் நீச்சல் கற்றுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நீச்சல் குளங்களை உருவாக்கணும். நல்ல இயற்கையான நீச்சல் குளங்கள் என்பது கிணறு தான். அந்த தண்ணியை நீங்கள் வந்து அந்த தண்ணியை நீர்ப்பாசனத்துக்கு பக்கத்தில் மரங்கள் செடி கொடியெல்லாம் வளர்த்துட்டா அன்னன்னைக்கு நீங்கள் அந்த தண்ணீரை இறைத்து அந்த செடிகளுக்கு பாய்ச்சிட வேண்டியதுதான். அப்போ புது தண்ணீர் அங்கே உற்பத்தி ஆகிவிடும். கிணறு என்பது ஒரு புது தண்ணி அங்கேருந்தே உற்பத்தி ஆகிரும். இந்த மாதிரி நீச்சல் குளம் அதன் மூலம் என்ன ஆகுது, உடம்புல ஒரு வலி கிடைக்குது, நல்லா உடம்பு குளிர்ச்சி அடையும். நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறதுனால உங்கள் உடம்பு முழுமையாக குளிர்ச்சி அடைந்து விடாது. நல்லா குளிப்பது என்பது எதற்காக? உடலை குளிர்விப்பதற்காக தான். பாத்ரூமில் 2 பக்கெட் தண்ணியை ஊற்றும் போது இந்த உடலில் வந்து வெளிப்பகுதி தான் குளிர்ச்சி அடையுமே தவிர உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்கிற சூடெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே முங்கிடணும். அதான் கிணத்துல குளிக்கிறோம்ல, அது மாதிரி கிணத்துல குளிக்கும்போது நம்ம உடம்பு முங்கிடுது, உள்ளே இருக்கிற சூடு எல்லாம் வெளியில் வந்துடும். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நமக்கு சோம்பேறித்தனமே இருக்காது. இன்ஜின் சூடாச்சுன்னா, இப்போ வண்டியோட இன்ஜின் சூடாச்சுன்னா நம்ம வண்டி ஓடாதில்ல, அப்போ தண்ணி ஊற்றுவாங்க. அதுபோல் தான் நம்ம உடம்புக்குள்ளே சூடு வந்து உள்ளுக்குள்ளே தங்கியிருந்தால் கூட நம்மளால் உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, சோம்பேறித்தனம் வரும். அப்போ நல்லா உழைக்கணும்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும். நல்லா உழைச்சாதான் உடம்புல வலி வரும், வலி வந்தால் தான் நல்லா தூக்கம் வரும். நல்லா உழைச்சாதான் உடலில் உள்ள ஆற்றல்லாம் எரிக்கப்படும், எரிச்சாதான் நல்லா பசி எடுக்கும். இப்படி நல்லா பசிக்கணும், பசித்தாதான் நல்லா சாப்பிட முடியும். சாப்பிட முடியல எனக்கு அப்படின்லாம் இருக்காங்க. அப்போ அதுக்கு நல்லா பசி எடுக்கணும். பசித்தா உடல் உழைப்பு தேவை. உடல் உழைப்பை மகிழ்ச்சியான வழியில் கொடுக்கணும். மக்களுக்கு இது எனக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீச்சல் அடித்து குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுமாதிரி விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. இந்த 3லே உங்களுக்கு உடலுக்கு தேவையான உழைப்பு கிடச்சிருது. நீங்கள் இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், அது கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணால் போதும். இப்படி அரை மணி நேரம் விளையாட்டு, ஒரு 10 நிமிஷம் நீச்சல் அடித்து குளிக்கிறது, 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீச்சல் அடித்து குளிக்கிறது, ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி, இப்படி உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு உடல் உழைப்பு என்பது மகிழ்ச்சியான வழியில் கிடச்சிருது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் கட்டாயப்படுத்தணும். அதற்கு வந்து ஒரு கலை பூங்காக்களை உருவாக்கணும். ஒவ்வொரு தெருவுலேயும்
கலை பூங்காக்களை உருவாக்கி மக்கள் அங்கே அந்த தெருவில் உள்ளவங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு எல்லோரும் அந்த தெருவுக்கு வந்துடணும், கட்டாயப்படுத்தணும் மக்களை. அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால் கூட சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தினால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். நீங்கள் சும்மா அறிவுரை சொல்லிடலாம் எதையுமே மக்கள் கடைபிடிக்க மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழணுமா, அதுக்கு கூட ஒரு சட்டத்தை போடுங்க. இப்போ டான்ஸ் ஆடினா மகிழ்ச்சி, இப்போ விளையாடணும், கண்டிப்பாக எல்லோரும் விளையாடணும், விளையாட்டு மைதானுக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு ஒரு சட்டம் போடணும். யாராவது இந்த தெருவில் விளையாடாமல் இருக்காங்களா, யாராவது இந்த தெருவில் நீச்சல் அடித்து குளிக்காமல் இருக்காங்களா, யாராவது இந்த தெருவில் நடைபயிற்சி செய்யாமல் இருக்காங்களா, அந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது ஒரு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்துக்கணும். யாராவது இந்த தெருவில் நோயோடு இருக்காங்களா, இந்த மாதிரி பிடிக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும், நோயோடு இருக்கிறதே ஒரு குற்றமாக. ஏன் நோய், என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க, நோய் வர்றது அளவுக்கு நீங்கள் என்ன அப்படி உங்களுடைய உணவு பழக்கம், அந்த மாதிரி அக்கறை எடுத்துக்கணும். நோய்களை தருகிற உணவுகளுக்கு இங்கே தடை போடணும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கணும். ஒரு அரசாங்கம் பெற்றோர்களைப் போல் இருக்கணும். பிள்ளைகள் தான் மக்கள். ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாங்க, அது மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு நம்பிக்கையான அரசாங்கம். இங்கே என்னென்னா அரசாங்கம் இப்போ தனது பிள்ளைகளுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்காக சாராயத்தை விற்கிது, டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே மதுவை விற்று கொண்டிருக்கு. பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அந்த காலத்தில் பெற்றோர்கள் கள்ளச்சாராயம் விற்பாங்க, சாராயம் விற்கிற அந்த இது பண்ணுவாங்க பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அதை தான் இப்போ அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு சாராயம் விற்கிற என்ன வியாபாரம் பண்ணுறாரு, சாராயம் விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக சாராயம் விற்பார். அதுபோல் இந்த அரசாங்கம் மக்களை காப்பாற்றுவதற்காக சாராயம் விற்று கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு எப்படி தெரியும்? நல்ல வழியிலே போல இருந்தார். மக்களும் அப்போ எப்படி இருப்பாங்க? சாராயம் விற்ற தன்னுடைய அப்பா சாராயம் விற்று தான் நம்மளை படிக்க வைக்கிறாரு, காப்பாற்றுறாரு அப்படின்னா அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அப்படி வளர்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? அதுவும் பாருங்கள், யாருக்கு கொடுக்குறாங்க? அரசாங்கம் பெற்றோர்கள் என்றால் அரசாங்கம் சாராயத்தை யாருக்கு கொடுக்குது? பிள்ளைகளுக்கு தான், பிள்ளைகளாக இருக்கிற அந்த மக்களுக்கு தான் கொடுத்து மக்கள்கிட்டருந்து காசு வாங்குது. பிள்ளைகளுக்கே சாராயத்தை விற்று மக்கள்கிட்டருந்து பணம் சம்பாதிக்கிறது அந்த அரசாங்கம். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கே செலவு செய்கிறது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை, நல்லா தூங்குறாங்களா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு இன்னும் ரொம்ப ஆழமாக போகணும். மகிழ்ச்சியாக இருக்காங்க, எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லைங்கிறது, தனிமையில் இருக்காங்களா? அதாவது ஒரு 20 வயசுக்கு மேலே எல்லோரும் கல்யாணம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்கணும். 30 வயசில் இஷ்டத்துக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கூட மக்களுக்கு சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தணும். சட்டம் போடாமல் கட்டாயப்படுத்தாமல் மக்களால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அப்படின்னா சிலர் நான் சன்னியாசியாக போகிறேன், பிரம்மச்சாரியாக போகிறேன்ட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. கல்யாணம் கூட ஒரு கட்டாயம்தான், அது கண்டிப்பாக பண்ணியாகணும். சட்டம் போடாமலே பாருங்கள், மக்கள் 99% மேலே உள்ள மக்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சட்டம் எதுவும் போடலை, யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் 99% மேலே மக்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா அதை நீங்கள் சட்டமாக மாற்றிடுங்க. அதுக்கு யார் உங்களை எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க? எங்கள் விருப்பம்னு யாரும் உங்களை கொடி பிடிக்க போகிறதில்ல. அது மாதிரி தனியாக பிரம்மச்சாரியம், மதங்கிற பேரில் யாரும் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடாது. மதத்தின் பேரால் பிரம்மச்சாரியத்தை நம்ம இங்கே அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு பிரம்மச்சரியாக இருக்கிறது ஒரு கொடுமையான அனுபவம். அது மாதிரி உடலுறவு என்பது ஒரு தேவை, அன்பு என்பது ஒரு தேவை, குழந்தைகள், நம்ம வாரிசுகள், இதெல்லாம் ஒரு தேவை. அப்போ வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது உடலுறவு, வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த பருவம் சார்ந்து உடலை அனுபவிக்க வேண்டும். நம்ம எதை அனுபவிக்கிறோம்னா அந்த உடலை அனுபவிப்பது தான். இந்த உடலை வைத்து அனுபவிப்பது, உடலை வைத்து அனுபவிப்பது, பருவம் சார்ந்த அந்தந்த வயசில் அந்த உடம்புக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. அந்தந்த வயசில் அதை அனுபவிக்கணும், அதை தள்ளி போடக்கூடாது. அப்போ தான் அந்த அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? ஒரு 20 வயசுக்கு மேலே நீ யாருமே தனியாகவே இருக்கக்கூடாது. 16 வயசுக்கு மேலே கல்யாணம் கண்டிப்பாக நீ காதலிக்க ஆரம்பிச்சிடணும். காதலை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து அப்போ தான் அந்த காதலுக்கு அங்கீகாரம், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணுறவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு காதலர்கள் திருடர்களை போல இந்த உலகத்தில் காதலிச்சிட்டு இருக்காங்க. யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரும் பார்த்துருவாங்களோன்னு ஒளிஞ்சு இது காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு எந்தவித தடையுமே இல்லை. காரணம் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அது பதிவு செய்யப்படுகிறது. அப்போ காதலுக்கும் ஒரு பதிவு வேணும். காதலர்களுக்கும் அதை பதிவு செய்ய வேண்டும். அங்கீகாரம், பாதுகாப்பு இருக்கணும், அனுமதி இருக்கணும்.
அப்போ அவங்கள யாரும் ஒன்று சுதந்திரமாக அவங்க காதலிக்கணும். இப்படி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் இல்லைன்னா மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. காதல் இல்லை என்றால், காதலுக்கு ஒரு சுதந்திரம் இங்கே இல்லை என்றால் மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஒரு ஆண் பெண் தேவை, அது உறவு என்பது கண்டிப்பாக இங்கே கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். நீ உன் விருப்பத்துக்கு நான் சன்னியாசியாக போகிறேன், பிரம்மச்சரியாக போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி போகக்கூடாது. உன்னை பார்த்து இன்னொருத்தர் போவாங்க. அப்படி தான் மற்றவங்கள பார்த்து சன்னியாசி ஆகி தான் நிறைய பேர் பிரம்மச்சரியாக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு வயசு ஒரு இளமை காலம் ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் பார்ப்பாங்க, ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் கூச்சமாக இருக்கும். அது மாதிரி எந்த வயசுலேயும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எந்த வயசுலேயும் உனக்கு ஒரு 60 வயசில் கூட உன் மனைவி இறந்து போயிட்டாங்க, அது உன் கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும். உன் வயசில் யாராவது இருக்காங்களா, 60 வயசில் வேறு யாராவது தனியாக இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு பேசி பிடிச்சிருந்தா பண்ணிக்கோ. இல்லை பிடிக்கலையா, வேறு யாராவது தனியாக இருக்காங்களா, இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி மக்களுக்கு அந்த திருமணத்தை பண்ணி வைக்கணும். யாருமே தனியாக இருக்கக்கூடாது. அப்போ அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்களா, இந்தாங்க உங்களுக்கு இலவச மிக்சி, உடனே மகிழ்ச்சி வந்துடுமா? அது இலவச மிக்சிக்கிறது அது இன்னொரு தேவை, அது வேறு தேவை. இது வேறு மாதிரியான தேவை. இதுதான் உள்ளார்ந்த ஒரு ஆழ்ந்த ஒரு இலக்கு. ஒரு மனிதர்களுடைய இலக்கு என்னென்னா, ஒரு ஆழமான ஒரு லட்சியம் எது அப்படின்னா இதுதான். ஒரு துணையோடு வாழணும். அன்பு பாசம் உடலுறவு என்கிற தேவை, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது. அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட இப்போ ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகாத தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுன்னு நினைக்க வைக்கிறாங்களே. அப்போது ஒரு பெற்றோர்களைப் போல இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும். தனது பிள்ளைகளை பார்க்கிற பெற்றோர்களைப் போல தந்த மக்களை இந்த அரசாங்கம் பார்க்க வேண்டும். மக்கள் தான் பிள்ளைகள், இந்த அரசாங்கம் தான் பெற்றோர்கள். அப்படி இருக்கணும். அப்போ அந்த ஒரு பெற்றோர்கள் என்ன, கல்யாணம் ஆகாத தனது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களா, அதுபோல தான் இந்த அரசாங்கமும் யாரும் தனியாக இருக்கக்கூடாது. இந்த மக்கள் யாரும் தனியாகவே இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பமாக இருக்கணும், குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும், அப்படி யோசிக்கணும். அப்போ தான் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த வகையில் தான் நல்லா தூங்கணும் அப்படின்னா உடம்புல வலி இருக்கணும். நல்லா தூங்கணும்னா உடம்புல வலி இருக்கணும், மனசுலேயும் வலி இருக்கணும். உறவு முறைகளால் ஏற்படுகிற வலி, பிரச்சனைகள் இருக்குல்ல, உறவு முறைகளால் ஒரு பிரச்சனை வரும், சண்டை வரும், சின்ன உரிமையோடு போடுகிற சண்டைகள் வரும், மனஸ்தாபம் வரும். அப்புறம் சந்தோஷமாக சிரிக்கிறது, பேசுகிறது, கதைகள் பேசுகிறது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, துன்பங்களை பகிர்ந்து கொள்வது. இதனால் ஒரு மனசில் ஒரு வலி வரும். இன்றைக்கி அதுவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவே மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மனசுலேயும் வலி இல்லை, உடம்புலேயும் வலி இல்லை, உடல் உழைப்பும் இல்லை. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அப்போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு வெளியில் நீங்கள் விளையாட்டு மைதானம், அப்புறம் பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகள் ஒவ்வொரு தெருவுலேயுமே இருக்கணும். இதெல்லாம் 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், இதெல்லாம் வைக்கும்போது அப்புறம் பாதுகாப்பான நடைபயிற்சி சாலை, நீச்சல் குளம், இதெல்லாம் இருக்கும்போது என்ன, அவங்க வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்கே சந்திப்புகள் நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுவதற்கான வாய்ப்பு அப்போ தான் கிடைக்கும். அப்போ பழகுவதற்கான வாய்ப்பு, நட்பு ஏற்படும். நட்புன்னு வரும்போது அங்கே அப்போ சந்தோஷம், சிரிப்பு, இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, கருத்து முரண்பாடு, சின்ன சின்ன உரிமையோடு போடுகிற சண்டைகள், இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் அங்கே கிடைக்கும். அது ஒரு மனசுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும். அந்த வலி நல்ல தூக்கத்துக்கு உதவும். இன்றைக்கி பாருங்கள், யார்கிட்டையும் ஒரு லிமிட்டாக தான் பேசிக்கிறாங்க. ஒரு உரிமை எடுத்து பேசினா எங்கே சண்டை கண்டா வந்துடுமோ, அது எதுக்கு நமக்கு லிமிட்டாக பேசிட்டு வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலன்னா மனசில் ஒரு வலி இல்லை, ஒரு அனுபவமே இல்லை, அதில் ஒரு உறவுமுறை சார்ந்த அனுபவங்களே இல்லை. அந்த அனுபவம் என்பது நமக்கு வலியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி உறவுமுறை சார்ந்த அனுபவம் இருந்தால் தான் அனுபவம் ஒரு வலியை ஏற்படுத்தும். அந்த வலி நமக்கு ஒரு களைப்பை ஏற்படுத்தும். அந்த களைப்பு தான் நமக்கு தூக்கத்தை கொண்டு வரும். அது மாதிரி உடல் சார்ந்த அனுபவம், விளையாடுறது, ஆடுறது, பாடுறது. அப்போ வீட்டை விட்டு மக்களை வெளியில் கொண்டு வரணும். வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. வீட்டுக்கு வெளியில் தான் மிக முக்கியமான வாழ்க்கை இருக்குது. நீச்சல் அடித்து குளிப்பது, உடற்பயிற்சி செய்வது. உடற்பயிற்சி கூடத்துக்கு வருவாங்க. அந்த தெருவில் ஒவ்வொரு தெருவுலையும் உடற்பயிற்சி கூட, நீச்சல் கூடம், விளையாட்டு மைதானம் இருந்ததுன்னா, ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக அப்படிலாம் இருந்ததுன்னா வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க, விளையாடுவாங்க. அங்கே ஒரு நட்பு ஏற்படும். அந்த தெருவில் உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியில் அந்த தெருவில் இருக்கிற விளையாட்டு மைதானங்களை விளையாடுவாங்க, நீச்சல் குளத்தில் குளிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிடணும். அந்தந்த நேரத்தில் நீங்கள், ஏன்னா ஒவ்வொரு தெருவில் இப்போ ஒருத்தர் நான் நீச்சல் அடிக்க போகிறேன்,
ஒரு தெருவில் ஒரு 50 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு தெருவில் 50 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, இந்தந்த நேரம் விளையாடுவதற்கான நேரம், இந்தந்த நேரம் நீச்சல் அடித்து குளிப்பதற்கான நேரம் அப்படின்னு பிரிச்சிடணும். எதுக்காக அப்படின்னா, விளையாடுவதற்கு நீங்கள் மட்டும் தனியாக விளையாட முடியாது, உங்களுக்கு வந்து துணை தேவை. ஒரு தெருவில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, நான் நடைப்பயிற்சி பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு 10 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் குளிக்க போகிறேன்னு 10 பேர் போகிறாங்க, நான் வந்து உடற்பயிற்சி பண்ண போகிறேன்னு 10 பேர் போனாங்கன்னா, அப்போ விளையாடுவதற்கு உங்களுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. நான் விளையாட போகிறேன் அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் தனியாக நிற்கணும். அதெல்லாம் 1-2 பேர் தான் அங்கே விளையாட்டு மைதானத்துக்கு வருவோம். மற்றவங்களாம் எங்கே போயிருக்காங்க? 10 பேர் நடைபயிற்சி செய்ய போயிருக்காங்க, 10 பேர் 10 பேர் அங்கே போயிருக்காங்க, டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அப்போ விளையாடுவதற்கு உங்களுக்கு ஆள் கிடைக்காது. விளையாடுவதற்கு உங்களுக்கு ஆள் தேவை. நீச்சல் அடித்து குளிக்கிறீங்களா, அதில் ஒரு 10 பேர் இருந்தால் அதில் அப்போது ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்தந்த நேரத்தில் நீங்கள் விளையாடுவதற்கான டைம் டேபிள் போடணும். இப்போ பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா டைம் டேபிள் ஏன் போடுறாங்க? உன் இஷ்டம் இருந்தால் நீ போய் இங்கிலீஷ் பாடத்துக்கு கற்றுக்கோ, உனக்கு இஷ்டம் இருக்கும்போது, உனக்கு விருப்பம் இருக்கும்போது தமிழ் பாடத்தை கற்றுக்கோ அப்படின்லாம் இருந்தால், அப்போ ஒரு வகுப்பில் 10 பேர் 20 பேர் 40 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் எங்கே போயிடுவாங்க? தமிழ் பாடத்துக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாரையும் அந்தந்த நேரத்தில் எல்லோரும் இங்கே வந்துருங்க. உங்களுக்கு இது தமிழ் பாடம் கற்றுக்கொள்வதற்கான நேரம், இது ஆங்கில பாடம் கற்றுக்கொள்வது, இது கணக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை வகுப்பு வாரியாக பிரிச்சுருக்காங்க. அப்போ தான் அந்தந்த இது விளையாடுவதற்கான நேரம்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ தான் விளையாடுவதற்கு அந்த மைதானத்துக்கு எல்லாருமே வருவாங்க. விளையாடுவதற்கு உங்களுக்கு துணை தேவை. அது மாதிரி ஒரு தெருவில் உள்ள மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வாழ செய்யணும் அப்படின்னா, இந்தந்த நேரத்தில் நீங்கள் வந்துடுங்க. விளையாடுவதற்கான நேரம் இது. ஒரு மாலை 5 to 4 to 6 5 இது விளையாடுவதற்கான நேரம். 1 மணி நேரம் விளையாண்டால் போதும். தினமும் விளையாடணும். அதுக்காக 1 மணி நேரம் விளையாண்டால் போதும். மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விளையாடுவதற்கான நேரம். அந்த தெருவில் உள்ளவங்க எல்லோரும் அந்த மைதானத்துக்கு வந்துடுங்க. பெண்கள் வந்து பெண்களுடைய மைதானத்துக்கு போயிருங்க, விளையாட்டு மைதானத்துக்கு போயிருங்க. ஆண்கள் வந்து ஆண்களுடைய விளையாட்டு மைதானத்துக்கு போயிருங்க அப்படின்னு டைம் டேபிள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் டேபிள் போடாமல் சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தாமல் மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நம்மலாம் வந்து திருடாத அப்படின்னு திருடுறவங்களை எப்படி தண்டிக்கிறதுக்கு தான் இப்போ சட்டம் போடுறாங்க. திருடாமல் இருக்கணும், குற்றம் செய்கிறவர்களை எப்படி தண்டிப்பது என்பதற்கு தான் சட்டம். உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சட்டம் போடணும். இப்போ குற்றமே இல்லை அப்படின்னா, இப்போ குற்றங்களே இங்கே நடக்கலான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இப்போ வந்து குற்றங்களே ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இவர் எந்த குற்றமே செய்யலை, அவரால் இருக்க முடியுது. எந்த குற்றமும் செய்யாமல் அவரோட வாழ்க்கையை அவர் பார்த்துக்க முடியுது. இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ 1-2 பேர் தான் குற்றம் செய்கிறாங்க. அப்போ அவங்கள எப்படி தண்டிப்பது என்கிற சட்டம் தான் இங்கே இருக்கிறது. சரி, அவங்களும் இல்லை, இங்கே குற்றம் செய்கிறவரே யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் அந்த சட்டத்துக்கு எப்படி மதிப்பை உண்டாக்குவீங்க? சட்டத்தை பற்றின ஒரு பயத்தை எப்படி மக்களுக்கு உண்டாக்குவீங்க? சட்டம்னு இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா யாருக்கு பயம்? சட்டத்தை பற்றிய பயம் இங்கே இருக்குது அப்படின்னா, குற்றம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் சட்டத்தை பற்றின பயம் இருக்கும். அதே வந்து சட்டத்தையே மறந்துடுவாங்க. யார் அப்படின்னா, குற்றமே செய்யாதவங்களுக்கு சட்டத்தையே மறந்துடுவாங்க. சட்டத்தை பற்றின பயமே இல்லை. அப்போ சட்டத்தை பற்றின பயத்தை மக்களுக்கு ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக வாழணும். நீ விளையாடணும், ஆடணும், பாடணும், காதலிக்கணும். இப்போ 20 வயசுக்கு மேலே கண்டிப்பாக, 16 வயசுக்கு மேலே கண்டிப்பாக காதலிக்கணும், 20 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மக்களுக்கு இந்த சட்டம் வந்து எப்பொழுதும் அச்சுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சாயந்தரம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிரவுண்டுக்கு வந்துடணும். ஒவ்வொரு தெருவுலையும் கிரவுண்ட் இருக்கணும், விளையாடுறதுக்காக வந்துடணும். அப்புறம் வந்து ஒரு காலையில் எத்தனை மணிலேருந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எல்லோரும் நீச்சல் குளத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அந்த மாதிரி ஒரு மக்களை வந்து கட்டாயப்படுத்தி சந்தோஷமாக வாழ வைக்கணும். அப்போ தான் சட்டத்தை பற்றின பயம் மக்களுக்கு எப்போதுமே இருக்கும். சட்டம் என்பது நமது நன்மைக்காக தான், அது நமக்கு எதிரானது கிடையாது. அதை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் வரும். அந்த மாதிரி மக்களை வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ வைக்கும்போது உடம்புல ஒரு வலி வரும். அதுதான் நல்ல தூக்கத்துக்கு உதவும். நல்ல உழைப்பை கட்டாயப்படுத்தும் போது தூக்கமும் அங்கே இயல்பாக வந்து விடுகிறது. அதனால் தூக்கமின்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான வழியில் உடம்புக்கு உழைப்பு என்பது கிடைப்பதில்லை. அதனால் உடம்பில் வலி இல்லை. அப்புறம் உறவுமுறை சார்ந்த அனுபவங்களும் இங்கே இல்லை. ஒரு நட்பு, அன்பு, பாசம், ஒரு நட்பு, அந்த தோழமை, அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. எல்லோரும் வேலை முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அங்கே ஒரு சாலை ஓரத்தில் உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்சு கிடையாது, ஒரு பெஞ்சோ ஒரு இருக்கை எதுவுமே கிடையாது, ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது, நீச்சல் குளம் கிடையாது.
அதனால் உறவுமுறை சார்ந்த எந்த அனுபவமும் இவங்களுக்கு இல்லை. உறவுமுறையும் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் ஒரு வலியை ஏற்படுத்தும். நம்பிக்கை துரோகம், கோபம், சண்டைகள், பயம், திட்டுவாங்க, உரிமையோடு திட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அனுபவம், இதெல்லாம் ஒரு வலி. இந்த வலியெல்லாம் கூட நமக்கு தூக்கத்துக்கு ரொம்ப தேவை. அப்புறம் நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, இதனால் உடம்பில் ஏற்படுகிற ஒரு வலி, அந்த வலி நமக்கு ஒரு களைப்பை கொடுத்து அசதியை கொடுத்து தூங்கணும், நல்லா தூங்குவதற்கு இது உதவி. அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த அரசாங்கம் மக்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நமக்கு என்னென்ன பண்ணணும் இந்த மக்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. இந்த மக்கள் பாருங்கள், சாராயத்தை விற்கிறாங்க. இந்த அரசாங்கம் பாருங்கள், சாராயத்தை விற்று மக்களை காப்பாற்றுறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் சொன்ன வழிமுறைகள்லாம் கண்டிப்பாக எந்த அளவுக்கு தேவை. இது வெளிநாட்டில் உள்ளவங்கள பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐரோப்பாவில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் மக்கள் தொகை ரொம்ப குறைவு, பரப்பளவு ரொம்ப அதிகம். அதனால் விளையாடுவதற்கு அவங்களுக்கு நிறைய இடம்லாம் கிடைக்கும், இடம் தாராளமாக கிடைக்கும். விளையாடுறது எல்லாவற்றுக்கும் அவர்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவர்கள் வாழ்கிற இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை குறைவு, அதனால் நிறைய இடம் அவங்களுக்கு நிறைய விளையாடுவதற்கு தாராளமாக இடம் கிடைக்குது. இங்கே அப்படி கிடையாது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, மக்கள் நெருக்கடியாக இருக்காங்க, குடியிருப்புகளில் ஏகப்பட்ட நெருக்கடி, ஒரு இடைவெளி கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே இங்கே வழி இல்லை, தெரியல. ஆனால் ஒரு ஐரோப்பா அந்த மாதிரி வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பரப்பளவு அவங்களுக்கு ரொம்ப அதிகம், விளையாடுவதற்கு மைதானங்கள் தாராளமாக இருக்குது, ஆண்களும் பெண்களும் விளையாடுவதற்கு தாராளமாக இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப. அதனால் அவங்க மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு வாழ தெரியாத, மகிழ்ச்சியாக வாழ தெரியாத அப்பாவிகளாக இருக்கிறோம், வாழவே தெரியாத அப்பாவிகளாக இந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள். அதில் முடிவாக என்னென்னா, தூக்கமின்மைக்கு உடம்பில் வலி தேவை. நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நல்லா உழைக்கணும், நடக்கணும், டெய்லி 1 மணி நேரம் நடங்க, உடம்பில் அசதி வரும். அப்புறம் நல்ல டான்ஸ் ஆடணும், அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கணும், விளையாடணும். அப்புறம் உடற்பயிற்சி கூடத்தில் போய் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம், காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலையில் ஒரு 20 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் செஞ்சாக்கா உடம்புல நல்ல ஒரு வலி வரும். அந்த வலியே உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்து விடும். உடம்பில் வலி இல்லைன்னா நீங்களே நினச்சிக்கணும் இன்றைக்கி தூக்கம் வராது. தூங்குவதற்காக தான் நம்ம இந்த உடலில் வலியை சேர்க்கிறோம், உடலில் உழைப்பில் ஏன் ஈடுபடுகிறோம், நமக்கு தூக்கம் வேணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றையும் பண்ணணும்.